மக்களே, இன்றைக்கி அம்மா மாம்பழக்கூழ் பண்ண போகிறேன். இப்போ மாம்பழ சீசனு. இந்த நேரம் வருஷம் எப்போவுமே மாம்பழ சீசனில் கூழ் பண்ணி கொடுப்பேன் பிள்ளைகளுக்கு. இன்றைக்கி அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுதேன். இங்கே பாருங்கள், மாம்பழம் இது நல்ல கனிஞ்ச பழமாக இருந்தாலும் சரி தான், கொஞ்சம் கனியாத பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 மாம்பழங்கிட்ட கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக 2 வச்சுருக்கேன். இப்போ இது பச்சரிசி மாவு, வறுத்த மாவு 1 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொலக்கட்டை மாவு மாதிரி நம்ம விரைக்கிடுவோம். இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு தேங்காய் பூ போடுவோம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொலக்கட்டை மாவு மாதிரி நம்ம விரைக்கிடுவோம். இந்த அளவுக்கு கொலக்கட்டை மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு 1/2 கப்பு தேங்காய் அரைக்கிறதுக்காக 2 பாதாம், முந்திரி, 2 ஏலக்காய் இதை போட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடும். இப்போ தேங்காய், பாதாம், முந்திரி, ஏலக்காய் எல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாவை நம்ம கொலக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கிடுவோம். இந்த ஷேப்பில் நம்ம பிடிச்சிக்கிடுவோம். இப்படி கொலக்கட்டை மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு ஷேப்லையும் இப்படி நம்ம போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த கொலக்கட்டை வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அடுப்பத்தை வச்சு போட்டிருக்கேன். கொதிக்கட்டுவேன். இந்த மாதிரி கொலக்கட்டையாக பிடிச்சிக்கிட்டேன். இங்கே வெந்நி இந்த பாத்திரம் அது சின்னது, அதனால் கொலக்கட்டை நிறைய இருக்கிறதுனால மாற்றிக்கிட்டேன். இப்போ இது வெந்நி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுருவோம். இந்த கொலக்கட்டையை வெந்நியில் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கரண்டி போடக்கூடாது. அப்படி போடாமல் இருந்தால் தான் இப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா சேர்ந்துக்கிடும், கரைஞ்சிரும். பாருங்கள், வெந்துக்கிட்டு இருக்கு. கொலக்கட்டை வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மாம்பழத்தை அது கூட போட்டுருவோம். அது கூட வேகணும். மாம்பழமும் கொலக்கட்டையும் சேர்ந்து வெந்துக்கிட்டு இருக்கு. வேகட்டும். மாம்பழம் பாருங்கள், நல்லா வெந்து கூழ் மாதிரி ஆகிட்டு. இதுக்கு தான் மாம்பழக்கூழ். கொலக்கட்டையும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது கூட வெல்லம் வடிகட்டி வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன். பால் கிடையாது, கரைச்சி வச்சா போதும். இப்போ இது கூட இந்த வெல்லத்தை வடிகட்டி ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த தேங்காய் அரைச்சிருக்கதை போட்டுக்கிடுவோம். தேங்காய், பாதாம், முந்திரி எல்லாம் போட்டுக்கிடுவோம். நல்லா கொலக்கட்டை மாம்பழம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்ல மணமாக இருக்குது. மாம்பழம் வாடை அப்படி இருக்குது. சூப்பராக மணக்கு. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இப்போ கூழ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மாம்பழம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடுங்க. மாம்பழக்கூழ் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம். இன்னொரு அடுப்பில் கடாய் போட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இப்போ நெய் போட்டிருக்கேன். இதில் பொடி வெங்காயம் 1 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி இதில் போட்டுக்குவோம். இது எங்கள் அம்மா அடிக்கடி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இது எங்கள் அம்மாக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கேரளா பக்கம் அடிக்கடி செய்வாங்களாம். அதனால் எங்கள் அம்மா எங்களுக்கு நல்லா இது மாதிரியே செஞ்சு கொடுக்கும். மாம்பழ சீசன் வந்தாச்சுன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ அதைத்தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் போடுவேன். இந்த வெங்காயம் போட்டு தாளித்தா தான் மனம் அப்படி ஒரு மனம் வரும். இதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நெய்யில் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இதை இதில் ஊற்றி மக்களே, அருமையான மாம்பழக்கூழ் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி செஞ்சு இந்த மாம்பழ சீசன்கள் வரும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மக்களே, இன்றைக்கி அம்மா மாம்பழம் கூழ் பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி சீசன் இந்த மாதிரி மாம்பழக்கூழ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம்.